இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி வேளாண்மை. தென்னை தென்னை 3 மாச பயிரோ 4 மாச பயிரோ கிடையாது. அது பல்லாண்டு பயிர். 10 மாசம் கன்றுகள் வளர்ந்து அதை ஒரு ஃபீல்ட்ல நட்டு பல ஆண்டுகள் அது மகசூல் தரக்கூடியது. அதனால பாத்தீங்கன்னா நம்ம பூச்சி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயுமே இருக்கும். நம்ம கன்றா நட்ட போதுல இருந்தும் அறுவடை செய்யும் போது 60 ஆண்டுகள் வரையும் நம் மரமா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி தாக்குதல் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு விதமான பூச்சிகள் இருக்கும். இன்னைக்கு அதை ஒரு முக்கியமான பூச்சிகள் அதன் மேலாண்மை முறைகள் நான் இந்த பயிற்சியில நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் கன்று தேர்வு பண்ணும் போதே பார்த்து நம்ம கன்று தேர்வு பண்ணணும். ஏன்னா நம்ம என்னைக்கும் வித்துல இருக்கிறது தான் நம்மளுக்கு நாளைக்கு மரமா வரும்போது அதோட குவாலிட்டி அதுலயே உங்களுக்கு தெரியும். சோ மரக்கன்றுகள் தேர்வு பண்ணும்போது பார்த்து தேர்வு பண்ணணும். அதுலயே நிறைய பூச்சிகள் நம்ம நர்சரியில இருந்து புதுசா ஃபீல்டுக்கு நம்மளே அழைத்து கூட்டிட்டு போயிற மாதிரி இருக்கக்கூடாது. சோ கன்றுகள் தேர்வு பார்த்து பண்ணணும். அப்புறம் இந்த மரங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸ்லயும் ஒவ்வொரு விதமான பூச்சி தாக்குதல் உங்களுக்கு இருக்கும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பூச்சி தாக்குதல்ல முதன்மை வாய்ந்தது பாத்தீங்கன்னா காண்டாமிருக பூச்சி இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தென்னையில மட்டும் 30% மகசூல் இழப்பை ஏற்படுத்துது. இந்த காண்டாமிருக வண்டை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா காண்டாமிருக வண்டு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அதோட இனப்பெருக்கம் செய்யும். அது நம்ம தென்னந்தோப்புகள்ல ஒவ்வொரு எருக்குழிகளோ இல்ல குப்பைகள் நம்ம போட்டு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த காண்டாமிருகோட பெரிய முதிர்ந்த வண்டு போய் முட்டை வைக்கும். அந்த முட்டை பாத்தீங்கன்னா அந்த எருக்குழியோட ஒரு 5 சென்டிமீட்டருக்குள்ளதான் அது முட்டையிடும். ஒரு டைம் பாத்தீங்கன்னா 100 இருந்து 150 முட்டைகள் சராசரியாக அது இடக்கூடியது. தனித்தனியா தான் இட்டு வச்சிருக்கும். சரிங்களா? அப்புறம் சார் நான் பேசுறது கேக்குதா? எல்லாரும் ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பிபிடி உங்களுக்கு மூவ் ஆகுதா? ஓகே, தேங்க்யூ. கேக்குது மேடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காண்டாமிருக வண்டு எப்ப வெளியே வரும்னா ஒரு மழை பெஞ்சதுன்னா போதும். அது டக்குன்னு உங்களுக்கு முதல் மழையும் போதே அந்த காண்டாமிருக வண்டுல கூட்டுப்புழுவுல இருந்து வெளியே வந்துரும். கூட்டுப்புழுவுல இருந்து வெளியே வந்ததுமே முதிர்ந்த வண்டுகள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அது இனச்சேர்க்கை நடக்கும். ஆண் வண்டுகளும் பெண் வண்டுகளுக்கும் இனச்சேர்க்கை நடக்கும். இனச்சேர்க்கை நடந்ததுமே ஒரு 4-5 நாள்லயே போய் எருக்குழியோ இல்ல குப்பைகள் சூழப்பட்ட இடமோ இல்ல இறந்த மரப்பொந்துகளோ அதுல போயிட்டு தென்னை மரப்பொந்துகள் நம்ம ஃபீல்ட்ல வெட்டி அகற்றாம அப்படியே சாஞ்சு இருக்கும். ஏதோ இடி தாக்கிய மரமா இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா வேற நோய் தாக்கிய மரம் அப்படியே ஃபீல்ட்ல சாஞ்சிருக்கும். அதுல போய் அது முட்டை வைக்கும். முட்டை பாத்தீங்கன்னா பரப்புல இருந்து ஏதோ ஒரு மண்ணோ இல்ல குப்பையோ அந்த இடத்துலதான், மண்ணுல இல்ல குப்பையோ எருக்குழியோ அந்த மாதிரி இடத்துலதான் முட்டையிடும். முட்டை 3 இருந்து 5 சென்டிமீட்டருக்குள்ள முட்டையிடும். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா 150 இருந்து 100 இருந்து 150 முட்டைகள் வரை இடும். ஒரு 7 நாள்ல பாத்தீங்கன்னா இந்த புழு மாதிரி இருக்கிறது சின்ன புழுவா வெளியே வரும். இது பாத்தீங்கன்னா நல்லா அந்த எருவே ஃபுல்லா சாப்பிட்டு கிட்டத்தட்ட 9 மாசங்கள் சின்னதா உங்களுக்கு 3 இன்ஸ்டார் வரையும் தாண்டும். இங்க பாத்தீங்களா முட்டை, அதுக்கப்புறம் 3 பருவ புழுக்கள். இது 9 மாசம் ஒரு 5 மாசம் வரையும் உங்களுக்கு புழுவா நல்லா புழு சாப்பிட்டு நல்லா கொளுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டுப்புழுவா மாறிக்கும். கூட்டுப்புழுவா மாறி
அது வந்து எப்ப வந்து பொறிக்கும் அப்படின்னா கூட்டுப்புழுவுல இருந்து எப்ப முதிர்ந்த பூச்சியா வெளியே வரும்னா ஒரு மழை வந்ததுமே உங்களுக்கு வந்து முதிர்ந்த பூச்சியா வெளியே வரும். இத வந்து நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க பாத்துருக்கலாம். மழை பெஞ்சதுமே பாத்தீங்கன்னா லைட் போட்டீங்கன்னா இந்த பூச்சி வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து கெஸ்டா வந்துரும். சோ அதனாலயே நம்ம க்ளோஸ் பண்ணி வைப்போம். அந்த மாதிரிதான் வந்து காண்டாமிருகம் வந்துட்டு மழை பெஞ்சதுமே வந்து அதோட கூட்டுப்புழுவுல இருந்து வெளியே வந்துரும். அப்புறம் பாத்தீங்கன்னா காண்டாமிருக வண்டத்துல வந்து பூச்சி மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை. இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேஜுமே வந்து நம்மளுக்கு பிரச்சனை தான். முட்டை பருவம், கூட்டுப்புழு பருவம் தவிர எல்லா புழு பருவமும் முதிர்ந்த பூச்சி பருவம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குறதா. இவங்க எல்லா ஸ்டேஜஸ்மே பாத்தீங்கன்னா மரத்துக்குள்ளதான் இருப்பாங்க, வேற எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அதுவும் மர பொந்துகளுக்குள்ள மரத்துக்கு உள்ள போயிருவாங்க. அவங்க உள்ள இருக்காங்களான்னு நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, முட்டை வந்து 3 to 6 நாள்ல வெளியே வந்தாச்சு. சரி, முட்டை இட்டதும் 3 to 6 நாள்ல புழுக்களா வரும். புழு வந்து 4 பருவங்கள் தாண்டி ப்ரீ பியூப்பா ஸ்டேஜ் ஆகி அதுக்கப்புறம் வந்து கூட்டுப்புழுவா மாறி அப்புறம் முதிர்ந்த பூச்சியா வரும். இது மொத்தமும் பாத்தீங்கன்னா 4 மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து முட்டையிலிருந்து பூச்சியா வந்துரும். இது ஒரு மரத்துக்கு 100 to 150 முட்டை வரையும் ஒரு பூச்சியே இடும். அந்த பூச்சியில இருந்து வர புழு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அந்த வெளியில இருக்கிற வண்டு மத்த தோப்புகள் இருக்கிற மத்த பூச்சிகளை தாக்குச்சுன்னா நீங்க அது எவ்வளவு ஜாஸ்தியா வந்து அட்டாக் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பூச்சி தாக்குதல் வந்து எப்படி நம்ம ஃபீல்ட்ல கண்டுபிடிக்கலாம், ஒரு தோப்புக்குள்ள எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தூரத்துல இருந்து பாக்குறீங்க, இல்ல மஞ்சள் ஓலை வந்து மஞ்சளாகி இருக்கு, திடீர்னு ஃபுல்லா அப்படியே அந்த மேல குருத்து வந்து மஞ்சளாகிட்டு வருது அப்படின்னா நோய் காரணங்கள் இருக்கலாம், பூச்சி காரணங்களா இருக்கலாம் அப்படின்னு நாம வந்து கன்ஃபார்ம் பண்றது எப்படின்னா, நீங்க அந்த மருந்து கிட்ட போய் பார்க்கும்போது சாறு வந்து நல்லா வடிஞ்சிருக்கும். அப்படியே அந்த கீழ்ப்பகுதி எந்த பகுதியில வேணாலும் அதுக்கு சாறு வடியும். ஒரு சில நேரங்கள்ல இளம் மரங்களை வந்து அது வந்து தாக்குதல் செய்யும் போது பாத்தீங்கன்னா அது வந்து சாறு வடிதல எந்த சிம்டமே இருக்காது. கீழ் வழியா அந்த அந்த வேர்கிட்ட ஒட்டி இருக்கிற தண்டு வழியா நல்லா உள்ள போய் அது வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து மரத்தையே டேமேஜ் பண்ணிரும். ஒரு காத்தடிக்கும் சட்டுன்னு விழுந்துரும். அத வந்து நம்ம அந்த மரம் விழுந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கண்டுபிடிக்கவே முடியுது மோஸ்ட்லி. சோ அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம வந்து ப்ரிகாஷனான மெஷர்ஸோட தான் நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பாருங்க, இது வந்து பெரிய மரத்தை வந்து மேல் குருத்துல போய் இது அட்டாக் பண்ணிருக்கு. அட்டாக் பண்ணி ஃபுல்லாவே கீழே சரிஞ்சாச்சு. ஒரு காத்து வடிக்கும் போது ஃபுல்லா சரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து இது பாத்தீங்கன்னா இந்த இள வயசு மரம், இது வந்து சிம்டமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா மரம் சட்டுன்னு கீழே விழுந்துரும். அடியில இருந்து உங்களுக்கு வந்து அது வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பூச்சி பொறுத்த வரையும் ஒன்ஸ் ஒரு தோப்புக்குள்ள வந்துருச்சு, அந்த தோப்பு ஃபுல்லா இன்ஃபெஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எரிக்கிறது தவிர அதுக்கு வேற நிவாரணமே கிடையாது. ஏன்னா அந்த தாக்குதல் வந்து அந்த பூச்சி வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்மளால கண்ட்ரோலே பண்ணவே முடியாது. அது வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஒவ்வொரு மரத்துகளுக்கு போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஒரு ஃபீல்டு ஒரு 10 மரத்து 15 மரத்துக்கு மேல உங்களுக்கு வந்து அட்டாக் ஆயிடுச்சுன்னா அதை வெட்டி எரிச்சுதான் ஆகணும். அப்படி அது அந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்ச இடத்துல மட்டும்தான். இப்ப ஒரு இடத்துல சாறு வடியுது, அந்த சாறு வடிஞ்ச இடத்துல நீங்க கொத்தி பாக்குறீங்க. அந்த கொத்தி பார்க்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு தூரத்துக்கு மட்டும்தான் போயிருக்கு அப்படின்னா நீங்க அந்த இதுல வந்து நீங்க மருந்த தேய்ச்சி விட்டு அப்புறம் நீங்க சிமெண்ட் பூசி விட்டீங்கன்னா திரும்ப தாக்குதல் நடக்காது. அப்புறம் அந்த பூச்சியும் வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு மரத்தை காப்பாத்திடலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து மரமே ஃபுல்லா அட்டாக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்ப இந்த சாறு வடிஞ்சிருக்கு, இங்க தட்டி பாத்தீங்கன்னா மரத்தை குடிச்சு வெளியே தட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். அதுவே நீங்க நீங்க வந்து நல்ல ஆரோக்கியமான மரத்தை தட்டி பார்த்துட்டு
தாக்குதல் அடைஞ்ச மரத்தை தட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் வரும், ஒரு டல் சவுண்ட் கேட்கும். அதே மாதிரி ஒரு காலியா இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். அந்த இதை வந்து நீங்க அப்புறம் இதுவே ஒரு மேல் பகுதியில போய் திரும்ப தட்டி பார்க்கும்போது உங்களுக்கு அதே சத்தம் கேக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட அட்டாக் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறும்பை உதிர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நிறைய வந்து பூச்சி ரொம்ப தொலைவுக்கு அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு உள்ள போகுதுன்னா அப்படியே அது எக்ஸ்டெண்ட் ஆகி ஃபுல்லா போகும். இது அரைவாசி போயிருச்சு அப்படின்னாவே வந்து உங்களுக்கு இப்படி மட்டும் போகாது, கீழேயும் உங்களுக்கு போகும். சோ வந்து உங்களுக்கு வேறும் அட்டாக் ஆயிருக்கும். உங்களுக்கு அந்த நீர் கடத்தி, உணவு கடத்தி எல்லாமே பிளாக் ஆகி உங்களுக்கு பாத்தீங்கன்னா குறும்பை உதிர ஆரம்பிக்கும். மஞ்சள் இலையெல்லாம் உங்களுக்கு மஞ்சள் ஆகும். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பவே வந்து ஃபுல்லா போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சாவே உடனே அதை வெட்டி அப்புறப்படுத்தி எரிச்சிடணும். அப்பதான் வந்து உள்ள இருக்கிற புழுவாகட்டும், கூட்டுப்புழு பருவமாகட்டும், முதிர்ந்த பூச்சிகள் ஆகட்டும் எல்லாமே அப்படியே சாகும். அப்படி விட்டுட்டீங்கன்னா, அப்படியே போய் வெட்டி மட்டும் வெளியே கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பூச்சி வந்து திரும்ப நம்ம தோப்புக்குள்ள வந்து அடுத்த மரத்தை வந்து அடுத்த மரத்தை வந்து அது சேதத்தை உண்டுபடுத்தும். இதுக்கு பாத்தீங்கன்னா இதோட இந்த முதிர்ந்த பூச்சியோட இயல்பு பாத்தீங்கன்னா இந்த மரத்துல இருந்து வர்ற அந்த பால் நம்ம வெட்டினா, அந்த ஒரு மரத்தை வெட்டினாவோ இல்ல ஒரு காயம் ஏற்பட்டாவோ அதுல இருந்து ஒரு திரவம் வழியும். அந்த திரவத்துல இருந்து வர்ற மனத்துக்கு தான் வந்து இது ஈர்க்கப்படுது. அது வந்து என்ன பண்ணும்னா அந்த வெட்டும் காயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈர்க்கப்பட்டு வந்து அது வந்து தன்னோட மூக்க அத பீக்கால, இந்த கூன் வண்டுன்னு சொன்னாவே அதோட மூக்கு தானே ஸ்பெஷாலிட்டி. அதோட மூக்குல போய் அதை ஃபுல்லாத்தி குடைஞ்சு அதுல போய் முட்டை வச்சு மூடிரும். முட்டை வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மூடிரும். அதுல இருந்து வெளியே வர புழுவு வந்துதான் மரத்தை வந்து ஃபுல்லா தொலை போட்டு உள்ள போய் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் உண்டாக்குது. கூட்டுப்புழு பருவம் எல்லாம் முடிஞ்சு பூச்சிகளா வந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் உருவாகும். அப்பதான் நம்மளுக்கு அது ஹோலே தெரியும். அது வரையும் உங்களுக்கு ஹோல் தெரியாத, வெறும் அந்த சாறு வடிகிறது மட்டும்தான் தெரியும். அட்டாக் ஆன இனிஷியல் 4 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்றது பாத்தீங்கன்னா வேஸ்ட். சோ நம்ம ஸ்டார்டிங்லயே வந்து சுதாரிச்சு இருந்துக்கணும். அந்த சாறு வடிஞ்சதுமே அந்த இடத்துல போய் செதுக்கி பார்க்கும்போது அளவான இடத்துலதான் வந்து உங்களுக்கு அந்த அட்டாக் இருக்குன்னா உடனே வந்து ஏதோ பூச்சி மருந்த பூசி விட்டு சிமெண்ட் பூசி விட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா மரத்தை காப்பாற்ற முடியாது. இப்ப வந்து நம்ம ஓலைகள்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வெட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி ஓலைகள்ல நம்ம வெட்டும் போது ஒரு 4 அடி இந்த குருத்து பகுதியிலிருந்து, இந்த தலைப்பகுதியிலிருந்து ஒரு 4 அடி விட்டுதான் வந்து இந்த ஓலைகளை வெட்டணும். இந்த நல்ல இந்த ஒண்டியா இந்த ஓரமா வெட்டிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த பூச்சி இந்த இடத்துல போய் ஈஸியா வந்து அந்த ஸ்மெல்லுக்கு அட்ராக்ட் ஆகி சீக்கிரமா போய் பூச்சி தாக்கும். அப்புறம் முக்கியமா மரத்தோட தண்டு பகுதியில எங்கேயும் வெட்டுக்காயங்கள் ஏற்படாத அளவுக்கு நம்ம முதலையே சுதாரிச்சு இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளை பாத்தீங்கன்னா கவர்ந்தலுக்கு இருக்கு. முதல்ல காண்டாமிருக வண்டுக்கு பாத்தீங்கன்னா ஆமணாக்கு புண்ணாக்கு யூஸ் பண்ணோம். இதுல பாத்தீங்கன்னா 2 கிலோ கரும்பு சாறு, 5 ml அஸ்டிக் ஆசிட், 5 கிராம் ஈஸ்ட், இது எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் அந்த இலையோட தண்டை வந்து சின்ன சின்னதா நறுக்கி, இப்ப இந்த மாதிரி ஒரு 1/2 அடிக்கு வந்து 15 சென்டிமீட்டர் வந்து குச்சி குச்சியா நறுக்கி உள்ள அந்த போட்டு வச்சிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து உள்ள அட்ராக்ட் ஆயிடும். இது வந்து ஏன் ஈஸ்ட் போடணும்னா சீக்கிரமா நொதிக்கிறதுக்காக. இந்த கரும்புச்சாரும் ஆசிடு எல்லாம் சேரும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நொதிச்சு ஒரு ஸ்வீட் ஸ்மெல் அடிக்கும். அதுக்குதான் வந்து இந்த பூச்சி வந்து சீக்கிரம் அட்ராக்ட் ஆகும். சோ வந்து அதோட இயல்பையே நம்ம வந்து அதை அட்ராக்ட் பண்ணி நம்ம அழிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதுவே வந்து நம்ம ஃபெரோலியூர் அப்படிங்கிற கவர்ச்சி பொறி, இனக்கவர்ச்சி பொறி நம்ம வச்சு இழுத்தோம்னா அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு
அது வந்து வேலியோரமா வச்சு வேற ஃபீல்ட்ல இருந்து இதுல வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏதாவது இந்த ஏரியால பாப்புலேஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பண்ணிக்கலாம். இந்த மேல இருக்கிற இடத்துல வச்சு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபீல்ட்ல அதிகபட்சமான உங்களுக்கு தாக்குதல் இருக்கும்போது அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். கரும்புச்சாறு இல்ல அப்படின்னா அன்னாசி பழச்சாறு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப 2 பெரிய பூச்சிகளை பத்தி பேசியாச்சு, வண்டுகள் பத்தி பேசியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்து பூச்சி. அந்து பூச்சியில கருந்தலை புழு. இந்த புழுக்களோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சாப்பிட்டு போன இடமே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாவே அந்த பஞ்சு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இங்க பாருங்க, இது ஃபுல்லா பாருங்க டனலாட்டா இருக்கு. அதுக்கு மேல ஒரு பஞ்சு மாதிரி இருக்குங்களா, அதுதான் வந்து இந்த கருந்தலை புழுக்களோட முக்கியமான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அந்து பூச்சிகள் இது ஃபுல்லாவே எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே இலையிலேயே வந்து இருக்கும். ஒரு மாசத்துக்குள்ள ஒரு ஜெனரேஷனே முடிக்கக்கூடியது. சோ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எவ்வளவு அந்து பூச்சிகள் வந்து ஃபீல்டு ஃபுல்லாவும் சாப்பிட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மகசூல் இழப்பு ஏற்படும் நீங்களே பாத்துக்கோங்க. இது இது வந்து இலைய மட்டும் தாக்குறது இல்ல, ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தேங்காய்களை கூட தாக்குது. இந்த அந்த பூச்சி அட்டாக் ஆன ஃபீல்டு பாத்தீங்கன்னா யாராச்சும் தென்னந்தோப்புக்கு தீ வச்சு விட்ட மாதிரி ஃபுல்லா தூரத்துல இருந்து பார்க்கும்போது எரிஞ்ச மாதிரி இருக்கும். இங்க பாருங்க ஃபுல்லா அப்படியே எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. மேல இருக்கிற குருத்து இலை மட்டும்தான் இருக்கு, மத்த கீழே இருக்கிற இலை ஃபுல்லா சாப்பிடுது. இது வந்து ரொம்ப சீரியஸான பூச்சி. அந்த சிவப்பு கூன் வண்டு பாத்தீங்கன்னா 2016 பொள்ளாச்சியில பொள்ளாச்சி தெற்கு வட்டாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் ஃபுல்லாவே வந்து இந்த பூச்சி தாக்குதல்னால அங்க இருக்கிற மரங்கள் எல்லாத்தையுமே வந்து வெட்ட வேண்டியதாயிடுச்சு. அது வந்து ஒரு பெரிய சர்வே எடுத்து நிவாரணம் எல்லாமே கொடுத்தாங்க. கருந்தலை புழு பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கரூர் அந்த மாதிரி ஏரியால ஃபுல்லாவே வந்து தாக்குதல் வந்துச்சு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த ஜூன் ஜூலை தவிர்த்து மற்ற எந்த மாதங்கள்ல வேணாலும் இதோடைய தாக்குதல் நடக்கும். உங்களுக்கு வந்து மழைக்கு அடுத்ததுமே பாத்தீங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல் வந்து வர்றதுக்கு ஜாஸ்தி. நான் பெரும்பாலும் பார்த்தது பாத்தீங்கன்னா மே மாச காலங்கள், ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாசத்துல வந்து நான் அதிகமா இந்த பூச்சி தாக்குதல் பார்த்திருக்கேன். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற இலை ஃபுல்லா போனங்காட்டிக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சிவியரா அந்த இலை எல்லாமே வந்து சாப்பிட்டு ரொம்ப இதாயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து குருமிகள் ஃபுல்லா உதிர ஆரம்பிச்சிடும். அந்த டைம் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷனே ஃபுல்லா உங்களுக்கு குறைஞ்சிரும். ஏன்னா உங்களுக்கு தென்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு முந்தின வருஷம் பூத்து அடுத்த வருஷம் தான் வந்து அந்த பூ வந்து உங்களுக்கு தேக்காயா உங்களுக்கு கீழே அறுவடை பண்ணுவோம். இந்த இலையில இருக்கிற குருமை எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா முத்தாம அந்த மாதிரி இன்னும் 3 மாசம் கழிச்சு பறிக்க வேண்டியதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் கொட்டி போறங்காட்டிக்கு உங்களுக்கு வந்து ஈல்டு ரிடக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். இந்த 3 தான் இப்ப சோ வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான பூச்சி. இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மருந்தெல்லாம் வந்து அடிச்சாலாம் வந்து கேட்காது. ஏன்னா வந்து அந்த பஞ்சு போர்த்தி அந்த டனலுக்குள்ளேயே அது வந்து சுகமா இருக்கிறங்காட்டிக்கு ஈஸியா போய் மருந்தெல்லாம் வந்து போய் ரீச் ஆகாது. இதை வந்து சீக்கிரமா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கான ஒட்டுண்ணிகள் வந்து 2 ஒட்டுண்ணிகள் இருக்கு. இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா கோனியோசிஸ் நெப்பந்தெரிஸ், அதுதான் இந்த பூச்சி. இந்த பூச்சி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நான் பார்த்திருக்கேன். அந்த பூச்சி போய் அந்த புழுக்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மயக்கமடைய வச்சிரும். லேசா ஒரு கொட்டி மயக்கமடைய வச்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல புழுவோட நல்ல சாஃப்டான ஏரியால போய் அது புழுவோட ஒரு நிமிஷம் இருங்க, புழுவோட நல்ல சாஃப்டான ஏரியால போய் முட்டை வச்சிரும். முட்டை வந்து ஒரு டைமுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு
10 to 15 முட்டைகள் வந்து ஒரு இதுல விடும். இல்ல 3 to 5 முட்டைகள் தான் இது விடும். பிரெக்கான் பிரெவிகார்னஸ் இதே மாதிரிதான். அது அந்த குளவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம்ல வந்து 10 to 15 முட்டைகள் ஒரு புழுக்குள்ளேயே விடும். விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புழு பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா மயக்கம் அடைஞ்சு அப்படியே அது வந்து நகர முடியாம அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிட்டு இருக்கும். அப்படி பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த பூச்சி போய் அதுல வந்து புழுலாம் முட்டை வச்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புழுவை வந்து டிஸ்டர்பே பண்ணாம அப்படியே விட்டுருவாங்க. விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெளியே வந்து உங்களுக்கு அதோட கூட்டுப்புழு வந்து வெளியே இந்த மாதிரி வெளியே தெரியும். அது என்ன நடக்கும்னா முட்டை வச்சதுக்கு அப்புறம் இதோட முட்டையில இருந்து வெளிவர புழுக்கள் பாத்தீங்கன்னா இந்த புழுல இருக்கிற ஃபுல்லான கண்டென்சி ஃபுல்லா சாப்பிட்டு பெருசாகி உங்களுக்கு 7-8 நாள்ல வந்து உங்களுக்கு வந்து கூட்டு புழுவா மாறி இந்த புழுக்களோட மேல் பரப்புல வந்து வெளியே நிற்கும். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கல இப்ப வந்து உள்ள வந்து புழு உள்ள ரெடியாகி கூட்டுப்புழுவா வெளியே வந்தாச்சு அப்படின்ட்டு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 நாள்ல வந்து திரும்ப வந்து அந்த குளவி வந்து வெளியே போய் இதாகும். இது பாத்தீங்கன்னா ஃபார்மருக்கு எப்படி அவங்க எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை அடல்ட் ஒரு ஏக்கருக்கு வந்து 400 அடல்ட் அப்படிங்கிற விதத்துல அவங்க வந்து இந்த கூட்டுப்புழுவெல்லாம் வந்து எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்மர் கொண்டு போய் இது பண்றதுக்குள்ள அந்த பூச்சியாவும் வெளியே வரும். பூச்சியா வெளியே வந்துச்சுன்னா அது சாப்பிடறக்காண்டி தேனோ இல்ல வந்து சக்கரை பாகோ வந்து ஒரு பஞ்சுல நினைச்சு அப்படியே அந்த டெஸ்ட் டியூப்ல வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் போய் அந்த ஃபார்மர் வந்து அந்த தென்னை மரத்தோட தண்டுல போய் இத ஒவ்வொரு பூச்சியா எடுத்து விட்டோம்னா அது போய் உங்களுக்கு வந்து கருந்தலை புழு இருக்கிற ஃபீல்ட்ல போய் அது வந்து பாரசிடைஸ் பண்ணிக்கும். இத பாத்தீங்கன்னா மருந்து கண்டிப்பா இதுக்கு வந்து அடிக்கவே கூடாது அந்த ஃபீல்ட்ல. அப்பதான் வந்து ஈஸியா நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கே வந்து இறை விலங்குகள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த சிலந்தி அந்த மாதிரி அந்த ஃபீல்ட்ல வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா கோனியோசிஸ் ஆகட்டும் பிரெக்கான் ஆகட்டும் ரெண்டுமே வந்து இதாக முடியாது. அது போய் தேடுறதுக்குள்ளேயே வந்து அதை வந்து சாப்பிடப்படலாம். சோ வந்து அதனால வந்து முடிஞ்ச வரையும் அந்த இலைக்கு பக்கத்துல கொண்டு போய் விடுறது நல்லது. ரொம்ப வளர்ந்த மரங்களா இருக்கும்போது தண்டு பகுதியில விட்டு அதை வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்துவாங்க. ஆக்சுவலா இதுல வந்து பிரெக்கான் பிரெவிகார்னஸும் ஆட் பண்ணணும். அது எப்படி மாறிச்சுன்னு தெரியல. அந்த குளவிகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 வந்து ஒரு ஏக்கருக்குன்னு விட்டு உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெக்கான் மட்டும்தான் கொடுக்குறாங்க. கோனியோசிஸ் வந்து அதிகமா கொடுக்கறது இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க மேற்கண்ட 3 பூச்சியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலைய திங்கக்கூடியது, குருத்தை சாப்பிடக்கூடியது, இன்னொன்னு தண்டை சாப்பிடக்கூடியது. ரெக்கைகள் எல்லாம் இந்த மாதிரி புள்ளியா இருக்கும். இதுதான் வந்து இரண்டிற்குமான வித்தியாசம். சோ இது வந்து அளவில் பெருசு, சுருள் வடிவத்துல வந்து உங்களுக்கு முட்டையிடுறதுனால இதை வந்து சுருள் வெள்ளையின் அப்படின்னு சொல்றாங்க. ரூகோஸ் வந்தங்காட்டிக்கு ரூகோஸ் சுருள் வெள்ளை அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா முட்டை பருவம், இளம் பருவம், அதுக்கப்புறம் வந்து ப்ரீ பியூப்பா, அப்புறம் பியூப்பா. ப்ரீ பியூப்பல் ஸ்டேஜ் தான் சொல்லணும். இதுக்கு வந்து உண்மையான பியூப்பல் ஸ்டேஜ் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு முதிர்ந்த பூச்சிகள் வரும். இந்த வெள்ளை பாத்தீங்கன்னா அளவில் பெருசுங்கிறதுனால அதிகப்படியான சாரை உண்ணக்கூடியது. சாறு உண்ணு அதுல இருந்து இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கே முக்கியமான ஒரு கேரக்டர்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு கலந்த திரவத்தை வந்து வெளியிடும். இந்த இலையோட கீழ்ப்பகுதியில் இருக்கிறதுனால இங்கிருந்து வர்ற இதுல இருந்து வெளியிடுற இனிப்பு கலந்த அந்த வேஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற இலையில படும்போது அதுக்கு மேல கரும்பூஜானம் வந்து அந்த சர்க்கரை இதுக்காக வந்து வளர்ந்து ஃபுல்லா படர்ந்து இதனால வந்து உங்களுக்கு வந்து மகசூல் இழப்பு, அதற்கான மகசூல் இழப்பு கண்டிப்பா இருக்கு. இந்த வெள்ளையை பாத்தீங்கன்னா
அந்த சவுகாட் ஆரஞ்சு வாஸ்க்கு ஏன் வந்து அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா, அதுல வந்து அதோட இலைகள் வந்து மற்ற ரகங்களை விட உங்களுக்கு வந்து சர்க்கரை தன்மை அதிகமா இருக்கிறதுனாலும், அந்த கலருக்கு வந்து அதிகப்படியா அட்ராக்ட் ஆகிறதுனாலதான் வந்து அதுக்கு வந்து அதுல வந்து அதிகப்படியான அட்டாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் கலர்ல அந்த ஒட்டுப்பொறியில போய் வெள்ளை ஈக்கள் வந்து ஒட்டிக்கும். இதன் மூலியமா நம்ம முக்கியவாசி அந்த முதிர்ந்த பூச்சிகள் எல்லாத்தையுமே முதிர்ந்த பூச்சிகளால் மட்டும்தான் வந்து பறக்க முடியும். சோ முதிர்ந்த பூச்சிகளை வந்து இந்த மாதிரி நம்ம கட்டுப்படுத்தினாவே அந்த முட்டை வைக்கிறது, அதனால் முட்டை வைக்கிறத வந்து குறைக்க முடியும். நம்ம இந்த மாதிரி மரத்தை சுத்தியும் கட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா ஃபீல்டுக்கு நடுவால 5க்கு 1.5 அடி மஞ்சள் கலர் ஷீட்டை வந்து ஃபீல்டுக்குள்ள ஒரு 6 அடி ஹைட்ல வந்து நம்ம வைக்கும் போது அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஏக்கருக்கு 10 அப்படிங்கிற எண்ணிக்கையில நம்ம வைக்கும் போது அதுல எண்ணெயை தடவி வைக்கும் போது பூச்சிகள் வந்து அட்ராக்ட் ஆகி நம்ம வந்து இது பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஷீட்டு வைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல வந்து கிழிச்சு விடணும். அப்படி இல்லைன்னா ஒரு காத்து அடிச்சதுன்னா ஃபுல்லாத்தையும் கிழிச்சு விட்டுரும். சோ அது பிஞ்சு போயிரும். அது நல்ல எஃபெக்டிவா இருக்கும். உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிழிச்சு விட்டோம்னா அந்த வெளிய பேனருக்கெல்லாம் வந்து கிழிக்கிற மாதிரி இதுக்கு கிழிக்கி வைக்கும் போது காத்து அதுக்குள்ள போயிட்டு வரங்காட்டிக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இதை பயன்படுத்த முடியும். நெக்ஸ்ட் இந்த இலைகளுக்கு கீழே தான் வந்து இந்த பூச்சிகள் வந்து அதிகம் இருக்கிறங்காட்டுக்கு இலைக்கடியில வந்து நல்லா ஃபோர்ஸா தண்ணி ஸ்ப்ரே பண்ணும் போது உங்களுக்கு வந்து அந்த முதிர்ந்த பூச்சிகள் எல்லா பூச்சிகளுமே கீழே விழுகிறதுனால உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். இது பாத்தீங்கன்னா இனிஷியல் அட்டாக்ல வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஏற்படுத்த முடியும். அப்புறம் அந்த மேல வந்து கீழிக்கிற பூச்சிகள் வந்து ஈர்ப்பு திரவத்தை வெளியிடுறதுனால கரும்பூஜானம் வருது. அதை தடுக்கிறதுக்கு வந்து அதை வந்து சுரண்டி அப்படியே வெளிவரதுக்காக மைதா மாவு கரைசல் வந்து தெளிக்க சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை ஈக்கள் வந்து இருக்கிற ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாவே வந்து பூச்சியும் சரி நன்மை செய்யும் பூச்சிகளும் நிறைய இருக்கு. இது வந்து நம்ம ஊர்லயே இருக்கிற நேட்டிவ் வான இறைவிலங்கிகள். ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது பாத்தீங்கன்னா பச்சை கண்ணாடி ரெக்கை பூச்சி. இது வந்து அதோட முட்டையிலிருந்து இந்த மாதிரி உங்களுக்கு புழுக்கள் வெளிவரும். அந்த புழு போய் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே அந்த வெள்ளை ஈக்களை குடிச்சு சாப்பிடும். இந்த பூச்சி பாத்தீங்கன்னா திரும்ப வந்து கூட்டுப்புழுவா இப்படி மாறி அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து முதிர்ந்த பூச்சியே இப்படி வெளியே வரும். இந்த முதிர்ந்த பூச்சி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாலினேட்டர், நல்லா போய் மகரந்த சேர்க்கையை வந்து செய்யக்கூடியது. இதனால எந்த தொந்தரவும் இல்லை. இதுவும் நல்லது செய்யறது, இதுவும் நல்லது செய்யறதுதான். சோ இந்த மாதிரி ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து வேற என்னவோ நினைச்சு அழிச்சிடாதீங்க. இது வந்து நன்மை செய்யும் பூச்சி. அடுத்தது பொறிவண்டுகள். இது வந்து பொறிவண்டோட இளம் பருவம், அடுத்தது வந்து முதிர்ந்த பூச்சி. இந்த ரெண்டுமே போய் வெள்ளை பூச்சிகளை கடித்து முன்னும். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 150 இருந்து 200 பூச்சிகள் வரையும் இதனால் சாப்பிட முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இந்த ரூப சுருள் வெள்ளைங்கிறது பாத்தீங்கன்னா அது நம்ம ஊர் பூச்சியே கிடையாது. முதல்ல வெளிநாட்டுலதான் இருந்துச்சு. 2016 நம்ம நாட்டுல வந்து இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த சுருள் வெள்ளை தாக்கம் வந்து ஆரம்பத்தில் இருக்கும்போது இது என்ன வச்சு கண்ட்ரோல் பண்றதுன்னு யாருக்குமே அதிகமா தெரியல. அப்ப ஏன்னா அது வரையுமே வந்து உங்களுக்கு பூச்சின்னு பாத்தீங்கன்னா வந்து வண்டுகள், இந்த கருந்தலை புழு தான் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும் மொழிய. வேற அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரியோஃபைட் சிலந்தி வந்து ஒரு டைம்ல பிரச்சனையா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய எல்லாரும் பேசு பொருளா வந்ததுக்கு காரணம் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணதுன்னே தெரியல. அப்புறம் ஃபீல்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு சுத்தமே இல்லாம அத மாதிரி ஆயிடுச்சு. சோ அப்ப வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறது வந்து விஞ்ஞானிகள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பூச்சி கூடயே அதை தாக்கக்கூடிய ஒட்டுண்ணியும் வெளிநாட்டுல இருந்து நமக்கு அது கூடவே வந்துருச்சு. சோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த என்கார்சியா கூடலுஃபி அப்படிங்கிற ஒரு ஒட்டுண்ணி. இது பாத்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சியோட இளம் பருவத்துல
இந்த இந்த மாதிரி இருக்குது பாத்தீங்களா, இதுல போய் முட்டை வச்சிரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 நாளுக்குள்ள வந்து அதோட வாழ்க்கை சுழற்சி முடிக்குது. இது பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுண்ணி பூச்சி பாத்தீங்கன்னா முட்டை வச்சு 5 நாள்லயே வந்து உங்களுக்கு வந்து முதிர்ந்த பூச்சியா வெளிவந்துரும். சோ அந்த முதிர்ந்த பூச்சியா வெளிவரது வெளி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கருப்பு புள்ளி மாதிரி இருக்கும். அப்படி கருப்பு புள்ளியா ஒரு ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அது பூச்சி வெளி வந்துருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் ஹோல்ஸ் இல்ல இது கருப்பா இருக்கு அப்படின்னா உள்ள வந்து குளவி இருக்குதுன்னு அர்த்தம். சோ நம்ம இலைய வந்து வெள்ளை ரூப சுருள் வெள்ளையை தாக்குன அந்த இலையை வந்து பிரிச்சு பார்க்கும்போது உள்ள வந்து அந்த மாதிரி வெள்ளை பூச்சியோட இளம் பருவங்கள் கருப்பு கலர்ல இருக்குன்னா உள்ள வந்து குளவி இருக்கு. சோ நாம வந்து அந்த லீஃபை மட்டும் கட் பண்ணி நம்ம ஃபீல்டுக்கு வந்து மத்த இடத்துல இல்லாத இடத்துல நம்ம வந்து கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். எந்த ஃபீல்டு இல்லையோ அதை வந்து லீஃப் பிட்ஸை கொண்டு போய் இந்த மாதிரி இலையில வந்து உங்களுக்கு பின் பண்ணி விடுறங்காட்டிக்கு அதுல இருந்து வர புழுவி மத்த பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த மெத்தட்ல தான் வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்துல வந்து இந்த லீஃப் பிட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து ஃபார்மர்ஸ் வந்து தினமும் வார செவ்வாய்க்கிழமை வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரூப சுருள் வெள்ளையை பாத்தீங்கன்னா அது வந்து இந்த வாழை கல்வாழை சீத்தா இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செடிகள்ல அடியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து சுருள் வெள்ளையை தாக்கப்பட்டு அதுல வந்து இந்த என்கார்சியா வந்து அதிகப்படியா போய் பாரசிடைஸ் பண்ணிருந்துச்சு. இத வந்து நேரடியா ஃபீல்ட்ல பார்த்தங்காட்டிக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, நம்ம வெளியிருந்து ஃபீல்ட்ல கொண்டு போறதை விட நம்ம இந்த மரங்களை வந்து வாழை கல்வாழை எல்லாம் வந்து நடும்போது உங்களுக்கு வந்து அதுல இருந்து அதுல வெள்ளையை தாக்கி அதுல இருந்து வர்ற ஒட்டுணியும் வந்து உங்களுக்கு தென்னை மரத்துல இருக்கிற தென்னை மரத்துல இருக்கிற வெள்ளை பூச்சிகளை போய் தாக்கக்கூடியது. சோ நம்ம வந்து இதை வந்து ஈஸியா அட்ராக்ட் ஆகி வர்றங்காட்டிக்கு நம்ம இதை வந்து நடலாம் அப்படிங்கறதுனால பரிந்துரை கொடுத்தாங்க. இந்த வெள்ளை பூச்சி பாத்தீங்கன்னா மருந்து தெளிக்கிறதுனால உங்களுக்கு அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு திரும்பவும் பாத்தீங்கன்னா ரொம்ப எச்சான எண்ணிக்கையில தான் வந்து ஜாஸ்தி ஆகும். ஏன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம வேறு வழியா மருந்துகள் கொடுக்கும் போதோ இல்ல ஸ்ப்ரே பண்ணும் போதோ பாத்தீங்கன்னா அந்த பூச்சி சாகும். இதுவே எல்லா பூச்சியுமே இது போய் கவர் ஆகாது. ஏன்னா இலைகள் கடியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பூச்சி அப்படியே கொத்து கொத்தா இருக்கும். இப்ப அப்படி இருக்கும்போது அந்த சப்லீத்தல் டோஸ் அப்படின்னா அது சாகிற அளவுக்கு அதுக்கு வந்து டோஸ் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி டோஸ் அந்த இதுகளுக்கு அந்த ஜென்ரேஷனுக்கு கிடைச்சிருச்சு, ஏதோ ஒரு செட் ஆஃப் ஜென்ரேஷனுக்கு அது கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா அது வந்து உங்களுக்கு வந்து அதோட ஹார்மோன் முட்டையிடுற ஹார்மோன் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா ஜாஸ்தி படுத்திடுறோம். அதை வந்து ஹார்மோலிகோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் வந்து வெள்ளை பூச்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கு முடிஞ்ச வரையும் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கக்கூடாதுன்னு, முக்கியமா தென்னை மரங்கள்ல வேறு மூலியமா மருந்துகள் கொடுக்க கூடாதுன்னு பரிந்துரைகள் இருக்கு. முடிந்தவரை இயற்கை ஒட்டுண்ணிகளையும் இறைவிலங்களையும் வச்சுமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிரைசோபெர்லா அதான் பச்சை கண்ணாடி ரெக்கை பூச்சியோட முட்டைகள் பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 1000 முட்டைகள் என்ற வீதத்துல வந்து டிபார்ட்மெண்ட் மூலியமாகவும் கொடுத்தோம். 2000 இப்பவும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, தோட்டக்கலைத்துறை மூலியமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2008 வந்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது வந்து இந்த எரியோஃபைட் சிலந்தி. ஒரு முறை வந்து எனக்கு கிளாஸ் எடுக்கிற சார் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, முன்னாள் பாரத ஜனாதிபதி நமது அப்துல் கலாம் ஐயா வந்து பொள்ளாச்சிக்கு வந்திருக்காரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இளநீ குடுக்கலான்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா
அந்த சொறி இல்லாத காயை தேடி கொடுக்கறதே ஒரு பெரும்பாடா இருந்தது. ரொம்ப கவலைக்குரிய நேரங்களா இருந்துச்சு அந்த நேரத்துல. அப்படிங்கிற மாதிரி என்னோட வகுப்பாசிரியர் ஒருக்கா வந்து இத பத்தி சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2007ல இருந்து ஒரு 9 வரை காலகட்டத்துல இந்த பூச்சி தாக்குதல் இப்பவும் தான் இருக்கு. பட் ஆனா இதோட தாக்குதல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கடைசியா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த தேங்காயோட குவாலிட்டியே வந்து குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிலந்தி பாத்தீங்கன்னா சிலந்தி வந்து பூச்சி வகைகளையே கொண்டு வர மாட்டாங்க. சிலந்திக்குன்னே வந்து அதுக்கான தனி ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த சிலந்தில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவா சிலந்தில வந்து 8 கால்கள் இருக்கும். இதுல வந்து 4 கால்கள், அந்த 2 பேர் ஆஃப் லெக் மட்டும்தான் உங்களுக்கு அந்த முன்னாடி இருக்கும். அதுதான் வந்து இந்த இரியோஃபைட் வகை சிலந்திகள்ல பிரத்யேகமானது. இது பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே மோஸ்ட்லி இருக்கும். முக்காவாசி பாத்தீங்கன்னா இலை ஒரு சில நேரங்கள்ல தான் இலையில இருக்கும். முக்காவாசி நேரம் பாத்தீங்கன்னா இந்த பிஞ்சுகளோட இந்த இந்த கேப் மாதிரி இருக்குது பாத்தீங்களா, இந்த மூடி மாதிரி அமைப்புக்குள்ளதான் வந்து அதிகமா இருக்கும். அங்க இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இருந்துட்டு ஃபுல்லா அரிச்சு அரிச்சு அது பாத்தீங்கன்னா அது கூட்டமா தான் இருக்கும். இங்க பாருங்க, ஒரு ஸ்லைட்ல எடுத்து பார்த்திருக்காங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு. அந்த மாதிரிதான் இது ஒரு துளி எடுத்து வச்சு பார்த்ததுலயே வந்து இவ்வளவு கூட்டமா இருக்கு. சோ இங்க அப்படியே உங்களுக்கு வந்து கூட்டமா இருந்தா அப்படியே கூட்டமா தான் வந்து அரிக்கும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வி ஷேப்ல வடிவம் இருக்கும். இதுவே வந்து இளம் பிஞ்சுகளை நல்லா இதாகும் போது பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்பவும் சுருங்கி அந்த உள்ள இருக்கிற பருப்போட கண்டென்ட்ல குறைஞ்சு அப்படியே சுருங்கி போயிடும். அப்படி சுருங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல இந்த திரவங்கள் கூட வரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத வந்து பெருசான இதுல எப்படி பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரவுன் கலர்ல இந்த மாதிரி சொறி சொறியா இருக்கும். இது வந்து சொரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னி மேங்கனீஸ் சல்ஃபேட் கிடையாதுங்க, அது மெக்னீசியம் சல்ஃபேட். மெக்னீசியம் சல்ஃபேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடியில வந்து பச்சையத்தை வந்து குடுக்கறதுக்காக ரொம்ப முக்கியம். அதனாலதான் வந்து மெக்னீசியம் சல்ஃபேட்னு கொடுக்க சொல்றாங்க. சல்ஃபேட் வந்து உங்களுக்கு பருப்புல இருக்கிற எண்ணெய்க்காக சல்ஃபர் வந்து ரொம்ப முக்கியங்கிறதுனால அதுக்கும் மெக்னீசியம் வந்து உங்களுக்கு செடியில இருக்கிற பச்சையத்தை வந்து ரீட்டைன் பண்ணி கொடுக்கறதுக்காக மெக்னீசியம் சல்ஃபேட்டா வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து டென்னை டானிக். இதுல வந்து அனைத்து விதமான நுண்ணூட்டங்களும் இருக்கிறங்காட்டுக்கு டென்னை டானிக் வந்துட்டு 200 ml அது உங்களுக்கு ரெடிமேட் பேக்கெட்டாவும் இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டின்ல 5 லிட்டர் கேனாவும் வந்து நீங்க வாங்கி ஃபார்மர்ஸ்க்கு நீங்க வந்து சரி ஃபீல்ட்ல வந்து நீங்க கட்டலாம். இதுல வந்து அனைத்து சத்துகளும் உறிஞ்சக்கூடிய தன்மையில் இருக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு வந்து மரத்தினால ஈஸியா உறிஞ்சிக்க முடியும். அதற்கான ஊட்டங்கள் அனைத்தும் கிடைக்கிறங்காட்டிக்கு இந்த பூச்சி தாக்குதல் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்காது. இம்யூனிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த பூச்சி கிடையாது, சிலந்தியோட தாக்குதல் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்காது. அப்படி இல்ல அதைக்கும் மேல அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பெண்ணெய் வந்து 30 ml அது வந்து 1 லிட்டர் தண்ணியில ஒட்டும் திரவம் டீப்பால் அந்த மாதிரி இதுல கலக்கி வந்து நம்ம தெளிக்கலாம். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னே பிரத்யேகமா வந்து வேப்பெண்ணெய் பூண்டு கரைசல்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 50 கிராம் சோப்பை வந்து 50 ml சுடு தண்ணியில ஃபர்ஸ்ட் நல்லா கரைச்சுக்கணும். கரைச்சதை வந்து அத வந்து 1/2 லிட்டர் தண்ணியில அளவுக்கு வந்து இன்னும் 450 ml தண்ணி வந்து விட்டு கலக்கி வச்சுக்கணும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கூட பாத்தீங்கன்னா 200 ml வேப்பெண்ணெய் நல்லா அந்த சோப்பு தண்ணிக்குள்ள ஊத்தி சோப்பு தண்ணியில அந்த 1/2 லிட்டர் சோப்பு தண்ணியில வேப்பெண்ணெய் 200 ml கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கலந்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேப்பெண்ணெய் வந்து ஈஸியா கரைஞ்சிரும். அது கூட பாத்தீங்கன்னா வேப்பெண்ணெய் அந்த கரைசல் கூட பூண்டு வந்து 200 கிராம் எடுத்து அது வந்து 300 ml வாட்டர்ல நல்லா ஃபர்ஸ்ட் 200 கிராம் பூண்டை நல்லா அரைச்சு அது அதோட சாரை ஃபுல்லா அந்த 300 ml தண்ணியில நல்லா கலந்துட்டு இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டையும் கலந்துடணும். கலந்தா உங்களுக்கு வந்து இது வந்து 1 லிட்டருங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் இந்த கரைசல். அந்த கரைசலை வந்து உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணி 9 லிட்டர் தண்ணியோட கலந்துங்கிற அளவுல நீங்க வந்து ஃபீல்ட்ல தெளிச்சிங்கன்னா
உங்களுக்கு வந்து இந்த எரியோஃபைட் சிலந்தியோல இருந்து நீங்க இது பண்ணலாம். 45 நாளைக்கு ஒரு முறை இந்த கரைசலை வந்து தெளிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் இதை வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும்னு தெரியல. ஏன்னா இலை மேல அது அடிக்கிறதே நம்மளுக்கு பெரிய சவால். அது ரொம்ப கூட்டமா இருக்கும். முடிஞ்ச வரையும் பாத்தீங்கன்னா அந்த இலை அந்த காய்களை வந்து அகற்றி நம்ம ஃபீல்டுகள்ல இருந்து தள்ளி போடுறது. ஏன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காத்துலதான் வந்து இந்த சிலந்திகள் மோஸ்டா வந்து உங்களுக்கு வந்து பறக்கக்கூடியது. அடுத்த ஒரு ஃபீல்ட வந்து இன்னொரு ஃபீல்டுக்கு போறதுக்கு சரி, ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு போறதே காரணம் பாத்தீங்கன்னா இந்த காத்து மூலியமா போறது, அப்புறம் மனித செயல்கள் மூலியமா போறதுதான். சோ இதுக்கு இன்னொரு பெஸ்ட் இது நான் என்ன சொல்லுவேன்னா, தடுப்பு பயிரா வந்து சவுக்க வந்து நடலாம். இப்போ ஒரு ஃபீல்ட்ல வந்து ரொம்ப அதிகமான இரியோஃபைட் சிலந்தி தாக்குதல் இருக்கு அப்படின்னா அது வந்து இன்னொரு ஃபீல்டுக்கு போகக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து சவுக்கு வந்து இடையில நடுவும் போது அந்த இடைகளுக்கு நடுவாலையோ அதனால ட்ராப் ஆயிரும். சவுக்குல வந்து அது எரியோஃபைட் சிலந்தி வந்து வாழ முடியாது. சோ வந்து நம்ம சவுக்கு வந்து தாராளமா நடலாம். அதுக்கப்புறம் வந்து மண்ணை வந்து கரெக்டா வந்து ஆர்கானிக் கார்பனையும் மெயின்டைன் பண்றதுக்காகவும் மண்ணை வந்து பொல தன்மையோட வைக்கிறதுக்காக நம் சனப்பொய்யோ இல்ல வேற பயிர் வகைகள் எதையோனும் வந்து நம்ம உள்ள தெளிச்சு விதைச்சு விட்டு பூக்கறதுக்கு முன்னாடி அதை வந்து உழுது விடும் போது பாத்தீங்கன்னா மண்ணோட தன்மையும் நல்லா இருக்கும். மண்ணுக்குள்ள உறங்கிட்டு இருக்கிற நோய் காரணிகள் ஆகட்டும், பூச்சிகளோட கூட்டுப்புழுக்கள் ஆகட்டும் எல்லாம் வெளியே வந்து சாகறதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். மண்ணின் வளம் நல்லா இருக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலும் வந்து குறையும். உங்களுக்கு மகசூல் இழப்பு அதிகமா கிடையாது, சும்மா தாக்குதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வெள்ளை மாதிரி இது வந்து மாவு பூச்சி. மாவு பூச்சி பாத்தீங்கன்னா இளம் செடிகள்ல வரும்போது உங்களுக்கு ரொம்ப இலைகள்லாம் சுருங்கி உங்களுக்கு வந்து செடிய வந்து பெருசாகாது. இந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஏதாவது அடிச்சுக்கலாம். ஏன்னா இளம் வயதுங்கிறதுனால தாராளமா அடிச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து முதிர்ந்த செடி, இந்த 2ல இருந்து 3 வருஷம் இருக்கிற மரம். அந்த குருத்து வெளியே வர்ற இடத்துல உங்களுக்கு இந்த தாக்குதல் ஏற்படுறங்காட்டிக்கு வெளியே வரும்போது எல்லாம் பாருங்க எப்படி எல்லாம் சுருங்கி இந்த மாதிரி இருக்கு. இதனால உங்களுக்கு அந்த செடி மரத்துக்குமே வந்து பாதிப்பாகும். அடுத்தது வந்து உங்களுக்கு ஈல்டும் வந்து அதனால அந்த மரம் பட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால நம்ம மரத்தையுமே வந்து மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இவ்வளவு நேரம் நான் வந்து பேசியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கெமிக்கல் மேனேஜ்மெண்ட் மெஷருங்கிறதே வந்து நான் எதுவும் கொடுக்கல. ஏன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்றது வந்து ஒரு பெரிய கஷ்டம். அதோட என்னங்கிறாங்கன்னா நம்ம வந்து வேர் வழியா வந்து மருந்துகள் கொடுக்கும்போது மருந்துன்னா வந்து நீங்க அந்த தென்னை டானிக் வந்து உங்களுக்கு சத்து மருந்து, அது வந்து சத்து, அது வந்து நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஆனா வேறு வழியா வந்து மருந்துகளை கொடுக்க கூடாதுங்கிற மாதிரிதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல சொல்றாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கோடை காலம், அனைவருக்கும் வந்து எல்லாரும் என்ன கேக்குறாங்க, எல்லாருக்கும் வந்து தண்ணீர் குடிக்கிறதுக்கு பதிலாக எல்லாம் இளநீர் தான் குடிக்கிறோம். நாம் வந்து மருந்து கட்டினோம்னா அது வந்து உங்களுக்கு தேங்காயா வரும்போது கூட வந்து அதோட ரெசிடியூ இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து நம்மளுடைய சந்ததிக்கு நம்மளே ஒரு பெரிய பிரச்சனையா போயிரும். அதனால வந்துட்டு தென்னை மரங்களுக்கு வந்து வேர் மூலியமா மருந்துகள் கட்டுவதை தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் அதைவே பின்பற்றலாம். இதுக்கு மேல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் என்னோட பயிற்சி இதோட முடிஞ்சிருச்சு.